தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்ததால் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவனே தேவனாகிய இயேசு கிறிஸ்து. இதுவே ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய இயேசு கிறிஸ்து உலக சரித்திரத்தை மாற்றி அமைத்தவர். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என சரித்திரத்தை மாற்றி அமைத்த சரித்திர நாயகன். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் கடல் போன்றவை தேவன் சிருஷ்டித்த போது தேவனின் வார்த்தையிலிருந்து சகலத்தையும் உண்டாக்கினவர், தேவனோடு இருந்தவர். இவ்வளவு சிறப்பு மிக்க தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு தேவனுடைய சித்தத்தின்படி நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து, வறுமையிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம், இவ்வுலகத்தில் அவர் தோன்றுவதற்கு முன் தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. பார்க்கலாமா, கேட்கலாமா இயேசுவின் பிறப்பை குறித்து? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார் என்று பார்ப்போமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அடுத்து மீகா தீர்க்கன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவிலுள்ள
ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயினும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து பெறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அடுத்து வருகிறார் பீலேயாம். நான் தான் புறஜாதிகள் மத்தியிலிருந்து வந்த பேயோரின் குமாரன் பிள்ளையாம். மோவாப் ராஜா பாலாக் இஸ்ரவேல் மக்களின் பெருக்கத்தை கண்டு அவர்களை சபிக்கும்படி என்னை அழைத்து வர செய்தார். அதற்காக 7 பலிபீடங்கள் 3 மலையின் மேல் கட்டப்பட்டது. ஒவ்வொரு மலையிலும் 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்கள் பலியிடப்பட்டது. ஆயினும் என்னால் இஸ்ரவேலை சபிக்க முடியவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானது என்று நான் உணர்ந்தேன். பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் கொடுத்தாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாதல்லவா? கர்த்தர் சொன்னதையே நான் சொல்கிறேன். அதாவது, ஒரு நட்சத்திரம் இஸ்ரவேலிலிருந்து யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒருவர் ஆளுகை செய்வார். இந்த நாளிலும் நம் ஏசப்பாவுடைய பிறப்பை பாடலின் வாயிலாக முழு மேஜர் சீனையும் நாம் இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய அழகான குழந்தைகள் இப்பொழுது நடிக்க வருகிறார்கள். தொழுவத்தை நோக்கி செய்கிறாரே
ஆனந்தம் கொண்ட தொழுவத்தை நோக்கி ஏறினாரே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மாவவுலகில் வந்துதித்தார். வானத்தில் தோன்றிய நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி பொன்வெள்ளி தூபம் கைகளில் ஏந்தி பாலகன் இயேசுவை பணிந்தனரே. பொன்வெள்ளி தூபம் கைகளில் ஏந்தி